நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் ஒரு விஷ வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 1 நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதே. நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செவி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் திருத்துவ தேவனை, தர்மியான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த 1 சங்கீதத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிற சத்தியத்தை எங்களுக்கு ஆசிர்வதியும். தடையில்லாமல் இந்த வார்த்தைகளை கவனத்தோடு நாங்கள் கேட்டு அதனுடைய முழுமையும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் நடத்தட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். இந்த ஜெபத்தை இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. இந்த 1 சங்கீதம் சந்தோஷமான ஒரு மனிதனை பற்றி நமக்கு சொல்லுகிறது. அதாவது ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நமக்கு இந்த சங்கீதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆசீர்வாதமான மனிதனை பற்றி சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷத்தை நாடி தேடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நாம் இந்த உலகத்துல பொதுவாக பார்க்கிறோம். அப்படி அந்த சந்தோஷத்தை அடைவதற்காக பலவிதமான வழிகளை அந்த மனிதன் நாடுகிறான். ஆனால் அவன் நாடி தேடுகிற அந்த வழிகள் எல்லாம் கிடைக்கிற சந்தோஷங்கள் என்பது ஒரு அற்ப சந்தோஷமாக இருக்கிறதே தவிர அது ஒரு நிரந்தரமான நிலையான சந்தோஷமாக இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இந்த சங்கீதம் உண்மையான மேன்மையான பரிசுத்தமான சந்தோஷத்தை அடைந்து கொள்ளுகிறதற்கான வழிமுறைகளை நமக்கு விவரிக்கிறதாக இருக்கிறது. இந்த சங்கீதம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருவருடைய குணாதிசயங்களோடு இந்த சங்கீதம் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? சங்கீதம் அப்படின்னு சொன்னாலே தேவனை துதித்து பாடி ஆராதிப்பதை பற்றியது என்று சொல்லி பார்க்கணும். யார் கடவுளை துதித்து ஆராதிக்க முடியும் என்று சொன்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனால் தான் அது முடியும். அந்த துதியைத்தான் கடவுளும் ஏற்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா துன்மார்க்கனுடைய வாயிலிருந்து வருகிற துதி அது கடவுளுக்கு ஏற்றதாக இருக்காது இல்லைங்களா? ஏன்னு சொன்னால் அவன் பாவத்துல முழுவதுமாக மூழ்கி போயிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் கடவுளை துதிக்கவும் போறதில்லை இல்லைங்களா? அப்ப இந்த சங்கீதம் பாக்கியவான் என்கிற அந்த ஒரு முக்கியமான கருவொருளை தாங்கினதாக இது ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த பாக்கியங்களை அடைவது அப்படிங்கிறது சந்தோஷத்தினுடைய ஒரு உயர்ந்த மேன்மையான நிலை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? மனுஷ விரும்புகிற ஆசீர்வாதங்கள்லேயே மிக உயர்ந்த ஆசீர்வாதமாக இருப்பது இதுதான். என்னது? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறது இல்லைங்களா? தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறது இல்லைங்களா? அந்த புது இருதயத்தோடு தேவன்ல அவன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப கடந்த வாரத்துல இந்த பாக்கியவான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? பாக்கியவான் என்று சொன்ன உடனேயே அந்த மனிதன் ஒரு ஒரு வித்தியாசமான மனிதனாக, அதாவது மற்ற மனிதர்கள்ல இருந்து ஒரு வித்தியாசமான மனிதனை போல சிந்திக்கிறது தவறு என்று சொல்லி பார்க்கணும். வித்தியாசம் அவனிடத்துல இருக்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட அந்த மனிதன் மற்ற மனிதர்களைப் போல அப்படித்தான் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதுக்கு 6 காரியங்களை நாம் அதுல சிந்தித்தோம். அவன் ஒரு சாதாரணமான மனிதன் என்றுதான் சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதோடு அவன் ஒரு பலவீனமான மனிதனாக இருக்கிறான். அவனும் சோதனைகளை சந்திக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். அவன் ஒன்றும் பிரபலமானவன் என்று சொல்லி இங்கே சொல்லாததையும் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதோடு கூட அவனுக்கு உதவி தேவையாக இருக்கிறது இந்த பாக்கியங்களை காத்து கொள்வதற்கு என்று சொல்லியும் பார்த்தோம். கடைசியா அவன் நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதையும் நம்ம பார்த்தோம்.
இப்படி அந்த பாக்கியவான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி நாம் ஆரம்பத்திலேயே சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் இன்னைக்கு என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவதா பாக்கியவான் தன் வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் தவிர்க்கிறான் அப்படிங்கிறதை குறித்து சிந்திக்க போறோம். எதையெல்லாம் கடவுளுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அவன் வாழ்க்கையில் தவிர்க்கிறான், அதையெல்லாம் விளக்குகிறான் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். இதுல ஒரு 4 காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். எதையெல்லாம் பாக்கியவான், அதாவது தேவ பக்தி உள்ளவன், கடவுளுடைய பிள்ளை தவிர்ப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவதாக இதுல நம்ம பார்க்கும்போது பாக்கியவான் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை தவிர்க்கிறான் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம் முதல் வசனம். இப்ப பாக்கியவான் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை தவிர்க்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாக்கியவான் என்பவன் தேவ பக்தி அற்றவர்களுடைய பொதுவான வழிமுறைகளை தவிர்க்கிறவனாக காணப்படுவான். அதாவது இந்த உலக மனிதர்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை அவன் தவிர்க்கிறவனாக காணப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் முதல்லயே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். இந்த முதலாம் சங்கீதத்துல நாம் பார்க்கிற பொழுது, இந்த முதலாம் வசனத்துல இங்க துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம் என்று சொல்லி 3 காரியமாக பிரித்தது காட்டப்பட்டது போல தெரிந்தாலும் அது ஒரே மனிதனை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு சாராரை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் யார் என்று சொன்னா தேவ பக்தி அற்றவர்கள், அதாவது கடவுளுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய எண்ணங்களை குறித்தும், அவர்கள் எதோடு ஐக்கியம் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லியும், அவர்கள் எதிலே இளைப்பாறுதலை நாடுகிறார்கள் என்று சொல்லியும் இந்த சங்கீதத்துல அதோடைய காரியம் விவரிக்கப்படுகிறது. அவங்க எப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டிருப்பாங்க, அதே போல அவங்க எந்த ஐக்கியத்தை நாடுறாங்க, இல்ல அதோடு அவங்க எதுல இளைப்பாறுவார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் அது சொல்லுது. தேவ பிள்ளைகள் அந்த விதமான காரியத்தை, எண்ணங்களை கொள்ளுகிறதில்லை, அந்த விதமான ஐக்கியத்தை நாடுகிறதில்லை. அதே போல அந்த விதமான அவர்கள் விரும்புகிற விதமான இளைப்பாறுதல்களையும் இவர்கள் நாடுகிறதில்லை. ஏன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் புது இருதயத்தை உடையவர்களாக கடவுளுக்காக வாழும்படி வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆகவே இந்த பாக்கியவான் என்கிறவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையை முதலாவது தவிர்க்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்கிறோம். துன்மார்க்கன் கடவுளுக்கு எதிராக இருக்கிறவர்களுடைய எண்ணங்களை தவிர்க்கிறான் இல்லைங்களா? எண்ணங்களை அப்படின்னு சொன்னானே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் இல்லைங்களா? தேவ பக்தி அற்றவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள், 2 பகுதிகள் தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? 2 பகுதி தான். இந்த 2 பகுதிகளை என்ன கொஞ்சம் நம்ம பிரிச்சு சில காரியத்தை பார்க்கலாம். அந்த உலகத்துல நல்லா கவனமா கேளுங்க, உங்களுக்கு புரியும். 2 முக்கியமான கோட்பாடு இந்த உலகத்துல இருக்கு. ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவல்யூஷன் தியரி, அதாவது பரிணாம கோட்பாடு. அதாவது இந்த உலகம் தானாகவே உருவானது இல்லைங்களா? அது ஒரு பெரிய வெடிப்பினால் உருவாக்கப்பட்டது, அணுவினால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி, அப்படி உருவாக்கப்பட்டவைகள் நாளுக்கு நாள் பரிணாம வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது அப்படி சொல்லுகிறவர்கள் தான் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், அவன் நாளுக்கு நாள் நாகரிகம் அடைந்தான், அவன் அறிவில்லாதவனா இருந்தான், அப்படியெல்லாம் சொல்லி கற்றுக் கொடுப்பான். இது எவல்யூஷன் தியரி. அப்படிப்பட்ட எவல்யூஷன் தியரி இருக்கிறவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதெல்லாம் தானாய் தோன்றினது என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஒரு சாரார் இப்படி வச்சுக்கோங்க இல்லையா? இதை ஒரு புறம் அப்படியே வைப்போம். இன்னொரு சாரார் கிரியேஷன் தியரியை நம்புகிறவர், அதாவது படைப்பின் கோட்பாட்டை நம்புகிறவர். மனிதர்களையும் அண்ட சராசரத்தையும் கடவுள் படைத்திருக்கிறார் அப்படின்னு நம்புகிறவர் இல்லைங்களா? இப்போ இந்த எவல்யூஷன் தியரி இருக்கு இல்லைங்களா, பரிணாம கோட்பாடு, அவங்கள ஒரு பக்கம் வச்சிருவோம். ஏன்னா அவங்களுடைய சிந்தனையின்படி எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறத அவங்க கொள்ளுவாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த கோட்பாடோ கொள்கையோ சித்தாந்தங்களோ கிடையாது. அவர்களுக்கு நன்மை என்று தோன்றுகிறபடி வாழ்வார்
இல்லைங்களா? அவங்க மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ, சில நேரங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு நல்லதுன்னு சொல்றத நாளைக்கு கெட்டதுன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு கெட்டதுன்னு சொல்றது இன்னைக்கு நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவர்கள் பரலோகத்தையோ நரகத்தையோ எதையுமே நம்பாத மனிதர்களாக தங்களுடைய வாழ்க்கையில வீணான காரியங்களை செய்து கொண்டு போகிறவர்களாக இருப்பாங்க. அப்ப அவங்க எந்த விதமான ஏமாத்து வேலைகளையும் செய்வார்கள். எல்லா காரியங்களையும் செய்யறதுக்கு முற்படுவாங்க. இவங்களை ஒரு புறம் வச்சிடலாம். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த எவல்யூஷன் தியரி, பரிணாம கோட்பாடை பின்பற்றுகிறார்கள் இல்லைங்களா, அந்த கோட்பாடு இன்னும் நிரூபிக்கப்படாத கோட்பாடாகத்தான் இருக்கு. ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. அதுதான் உண்மை என்பது போல எல்லாத்துக்கும் போதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி அந்த கோட்பாடு கடைசி வரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லை. இன்றும் அது விவாதத்திற்குள்ளாகவே இருக்கிறது இல்லைங்களா? சரி, இதை ஒரு சாரார் இந்த மனிதர்களை வச்சு இந்த பக்கம் கிரியேஷன் தியரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதை படைப்பின் கோட்பாடை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த படைப்பின் கோட்பாட்டுக்குள் கடவுளை நம்புகிறவர்கள் பலவிதமான பேர் இருக்கிறார்கள். பலவிதமான மதங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மதங்களை எல்லாம் நான் இப்ப கோடிட்டு காட்டல, நான் பொதுவா சொல்றேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இப்படி படைப்பை நம்புகிறவர்கள் அவர்களுக்கென்று ஒரு வேதாகமத்தை வைத்திருக்கிறார்கள். அதன்படி வாழ்வதற்கு முற்படுகிறார்கள். அந்த கடவுளை சார்ந்து வாழ்கிறார்கள். அந்த கடவுளை சார்ந்து சடங்காச்சாரங்களை செய்யறதுக்கு முற்படுகிறார்கள். அது விதமாய் பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்று நம்புகிறார்கள். இப்ப அந்த விதமான தெய்வ வழிபாடுகளை கொள்ளுகிறவர்கள், மாற்று மதத்தில் இருக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு அவங்களுடைய கடவுள் இரு மனைவியை வைத்திருக்கிறார் என்று வச்சுக்கணும். இத்தனையே பார்க்கறது இல்லைங்களா? அப்போ அந்த கடவுளை பின்பற்றுகிறவன் ஒரு மோசமான வாழ்க்கை வாழுவதற்கு பார்ப்பான். அதுக்கு அந்த கடவுள்களை துணை எடுப்பான் இல்லைங்களா? அவங்க வச்சுக்கலையா, அவங்க வச்சுக்கலையா அப்படின்னு சொல்லுவான். அதோடு கூட அந்த கடவுள்கள் ஒரு மோசமான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணுவான். அப்புறம் சில வேதாகமங்கள், அவங்க நம்புகிற வேதங்கள்ல கடவுள் பொய் சொல்லுவதை நியாயமாக சில இடங்கள்ல சொல்றதெல்லாம் பார்த்தா அதையும் அவங்க செய்வாங்க. இப்படி பல காரியங்களை நம்பி செய்து கொண்டிருப்பாங்க. சடங்குகள், சடங்காச்சாரங்கள்லாம் செய்து பரலோகத்துக்கு போய்விடலாம்னு நம்புவாங்க. இன்னொரு மதத்தை பார்த்தீங்கன்னா, கடவுளுக்காக தீவிரவாதத்துல இறங்குவதற்கு பார்ப்பாங்க இல்லைங்களா? கொலை, குண்டு வெடிப்பு எல்லாம். ஏன்னா அந்த வேதங்கள்ல அப்படி சொல்லப்பட்டதுனால அது மாதிரி செய்வதற்கு நாங்கள் கடவுளுக்கென்று செய்கிறோம் என்று சொல்லி செய்யறதுக்கு முற்படுவாங்க. அதே போல இப்ப இந்த மதங்கள்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவத்திற்குள் வந்தோம்னு சொன்னா, கிறிஸ்துவத்துக்குள்ள அநேக போலி போதனைகள் பரவி கிடக்கு. அப்ப அந்த போலி போதனையில் சிக்கப்பட்டவன் அந்த போலி போதனையின் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கையை நிகழ்த்தி கொண்டிருப்பான். அதையெல்லாம் தாண்டி வேதத்தின் அடிப்படையில, வேதம் சொல்லுகிற விதத்துல சிந்தித்து வாழ்கிறவர்கள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சரியாக வேதத்துக்கு கட்டுப்பட்டு வாழுகிறவர்கள் வேத சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. இப்ப மிச்ச மனிதர்கள்லாம் எடுத்துக்கங்க, அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்று சொல்லி கேள்வி கேட்பாங்க. இப்ப கடவுளை அறியாதவனுடைய அந்த எவல்யூஷன் தியரியை பின்பற்றுகிறவனுடைய சிந்தனை இந்த உலக சைக்காலஜிக்கல் அடிப்படையில, உளவியல் அடிப்படையில அவன் சிந்தித்து அதன்படிதான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறவனாக இருப்பான். இப்போ ஒரு பரிசுத்தவான், கடவுளுடைய பிள்ளை, அந்த எண்ணங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தால் என்ன நிலைமைக்கு போய் சேருவான் என்று சொல்லிப்பார். அடுத்து மதத்தின் அடிப்படையில இருக்கிற கிரியேஷன் தியரியில மாற்று மதத்துல இருக்கிறவர்களை பாருங்க. அவர்களுடைய சிந்தனை இன்றைக்கு கலாச்சார ரீதியில உலகம் முழு நம்ம இருக்கிற இந்தியாவில பரவி கிடக்கிறதுன்னு சொல்லி பாருங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி சிந்தனைக்குள் போனாலும் குடும்பம் சீரழிந்து தனிப்பட்ட வாழ்க்கை கடவுளுக்கு எதிராக மாறி எல்லாம் மோசமானதாக போயிட்டு. அதே போல கிறிஸ்துவத்துல சரியான சத்தியத்துல நாம் வளர்த்து போகவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய சிந்தனை இதோடெல்லாம் கரைபட்டு ஒரு மோசமான ஒரு நிலையில தான் இருக்கும் இல்லைங்களா? இப்ப எவ்வளவு கவனத்தோட பார்க்கணும் பாருங்க. இப்ப பாக்கியவான் தேவ பக்தி அற்றவர்களுடைய சிந்தனைகளை, இந்த எண்ணங்களை தவிர்க்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இது எல்லாமே துன்மார்க்கத்துக்குள்ள வச்சுக்கப்படாதவங்க எல்லாம் வெவ்வேறு மனநிலையில இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் அந்த விதமான சிந்தனைகளை கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. இப்ப தேவ பக்தி அற்றவர்கள் என்று சொல்லுகிற பொழுது நம்ம எல்லாருமே ஒரு குடிகாரர்களாகத்தான் இருப்பாங்க, எல்லாரும் பொய் பேசுகிறவர்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா?
அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கிறவர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அதே போல அவங்க நல்லா சிரித்து பழகக்கூடிய மக்களாகவும் இருப்பாங்க. நம்ம மனசுக்கு பிடித்தது போல நல்லா பேசி பழகக்கூடியவர்களா இருக்கலாம். சில நேரம் சபைக்கு போகிறவர்களாக கூட இருக்கலாம். சரிங்களா? சபைக்கு போகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆகி விடுகிறது இல்லையே. சபைக்கு போறவங்கள்ல குடும்பத்துக்காக போறவங்க இருப்பாங்க. சரி ஒருக்கா போயிட்டு வரலாம், நன்மையா போயிட்டு வரலாம். 10ஓடு 11ன்னு போறவங்க இருப்பாங்க. இப்படி பல ரகமான மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா? போவாங்க. சிலர் போகாதவர்களாக கூட இருக்கலாம். இந்த மனிதர்கள் இல்லைங்களா? சபைக்கே போகாதவர்கள் இருக்கலாம், சிலர் போறவங்க இருக்கலாம். அதோடு கூட நம்முடைய பக்கத்து வீட்டுல நல்ல மரியாதையோடு நம்ம கிட்ட நடந்து கொள்ளுகிறவர்களாக கூட இருக்கலாம். எத்தனையோ பேர் நல்ல மரியாதையா இருக்கிறாங்க இல்லையா? நல்ல நாகரிகத்தோடு நடந்து கொள்கிறாங்க. அப்படியே இருக்கலாம். சிலர் ஏழை எளிய மக்களிடத்துல கருணை காட்டுகிற மக்களாக கூட இருக்கலாம். அந்த துன்மார்க்கர்கள் இல்லைங்களா? அவங்க உதவி நிறைய செய்யலாம். ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், அப்படியெல்லாம் நிறைய கருணைக்குரிய காரியங்கள்லாம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. அதோடு நம்மோடு கூட வேலை ஸ்தலத்துல வேலை செய்கிறவர்களாகவும் இருப்பாங்க இல்லைங்களா? இப்படி அவர்கள் எல்லாம் இல்லாத இடம் என்றே இல்லை. எல்லா இடங்கள்லயும் இருப்பாங்க. நாம் இன்றைக்கு போகிற வழிகள், பார்க்கிற இடங்கள், கடைகள், எல்லா இடத்துலயும் அவர்கள் பரவி இருக்கிறார்கள். நம்மளுடைய பக்கத்து வீட்டுல, பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிற இடத்துல ஸ்கூல்ல, வேலை செய்யற இடத்துல வேலையில, இப்படி பல இடங்கள்ல அவர்கள் பரவி காணப்படுகிறார். சரிங்களா? அவங்க இல்லாத இடம் என்று இல்லை. ஆனா இந்த விதமான மனிதர்கள் தங்கள் மனதுல நினைக்காம அலட்சியப்படுத்துகிற முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. அவங்க நம்மோடு கூட பேசுவாங்க, பழகுவாங்க, நல்ல மரியாதைக்குரியவர்களாக இருப்பாங்க, இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்க தங்களுடைய மனசுல நினைக்காம அலட்சியப்படுத்துகிற முக்கியமான ஒரு காரியம் அவர்களிடத்துல இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, தன்னை உருவாக்கின கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லியும், அவரால் தாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால் அவருக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிறதை குறித்தும் அவர்கள் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான். சரிங்களா? இது அவங்களுடைய முட்டாள்தனமும் பாவமான காரியமா இருக்கு இல்லைங்களா? அவங்க அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை அவங்க முக்கியமாக உயர்ந்ததாக தன்னுடைய வாழ்க்கையில நினைப்பதில்லை இல்லைங்களா? அதை பெருசா நினைச்சுக்கிறது இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில, சிந்தனையில அவர்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கறது இல்லை என்று சொல்லி நான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, உன்னை போல உன் அயலானையும் நேசி என்று சொல்லி சொல்லுகிறது இல்லைங்களா? கட்டளை. அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறவர்கள் அதுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரதான காரியத்தை அலட்சியப்படுத்தி விடுகிறவர்களாக இருக்கிறார். முதல்ல அதுதான். முதலாவது தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்றார். ஆனா இவர்கள் பின்புறத்தில் இருக்கிற காரியத்தை செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்களை அறியாம செய்வாங்க. சக மனிதர்களோடு நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய நாடுவாங்க, ஏழை எளிய மக்களுக்கு கருணை காட்டுவாங்க, நல்லா பழகுவாங்க, ஜாலியா இருப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. நம்மோடு பேசுறதுக்கு நேரத்தை செலவழிக்கிறது இல்லையா உலக மனிதர்கள்? நம்மோடு நட்பு பாராட்டுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறது இல்லையா? இப்படியெல்லாம் செய்வாங்க. ஆனா தேவனுடைய காரியத்துல அவர்கள் அலட்சிய காட்டுவார்கள் என்று சொல்லிப்பாங்க. தேவன் இல்லாமல் இந்த 2வது காரியத்தை செய்து என்ன வரப்போகிறது இல்லைங்களா? அதெல்லாம் செய்வாங்க. அப்ப இந்த விதமான அலட்சிய போக்கை பாக்கியவான் தவிர்க்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் தேவன் அப்படிங்கிறத அவன் விசுவாசிக்கிறான் வேத சொல்ல விதத்துல. அதனால தன்னுடைய சிந்தையிலும் கூட அவரே நிரம்பி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். தன்னுடைய சிந்தனையை ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும், அவருடைய வேதம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். அப்படித்தான் பரிசுத்தவான் பாக்கியவான் இருப்பான் என்று சொல்லி பார்க்க. தேவனை மகிமைப்படுத்தி அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது தான் தன்னுடைய உயர்ந்த கடமையாக அந்த மனிதன் உணர்கிறான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. இதுலதான் நம்ம பக்தி உள்ளவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடை நாம் காண்கிறோம். என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட அதுல உலகம் எப்படி பார்க்கறது அதை அப்படின்னு அவன் நினைக்கிறது இல்லை. தேவனுடைய பார்வையில அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் ஒரு பாக்கியவான் கவனிக்கிறவனாக இருப்பான் இல்லைங்களா? ஏன்னா உலகம் பார்க்கிற விதத்துல இதுல உலகம் என்ன மாதிரி பார்க்கும் அப்படின்னு மற்ற மனிதர்களுடைய எண்ணங்களுக்கு இல்ல, தேவனுடைய பார்வையில் இது எப்படி இருக்கிறது. அதாவது வேதம்
இதை குறித்து என்ன சொல்லுகிறது? உதாரணத்துக்கு தனிப்பட்ட மனித வாழ்க்கையை குறித்து பார்க்கிறதா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையை குறித்து பார்க்கிறதா இருக்கட்டும், இந்த சமுதாயத்துல நாம் நடந்து கொள்ளுகிற விதங்களை பார்க்கிறதா இருக்கட்டும், இந்த பாருங்க, வேலைகளையா இருக்கட்டும், பாருங்க, அதெல்லாம் மனிதன், இந்த உலக மனிதனுடைய பார்வை, இந்த உலகத்தின் பார்வை எப்படி இருக்கிறது என்று இல்லை. பாருங்க, உலகத்துல என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் வேலையில லேட்டா விட்டா காலையில லேட்டா வரும். ஏன்னா அவன் நேற்று லேட்டா விட்டாங்கல்ல, அது உலகத்துக்கு பாரு மிச்சத்தனமான சிந்தனை. சரி, நேற்று லேட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தோட தான் லேட் ஆயிடுது வேலையில கொஞ்சம், அது பரவாயில்ல, நாம கடவுளுக்கு பயந்து வேலைக்கு போகணும் நேரமா கரெக்டா அப்படின்னு சிந்திக்கிறவனுக்கு பேர் தான் பரிசுத்தவான், பாக்கியவான். பதிலுக்கு பதில் செய்யறதுக்கும் ஏருக்கு மாறுக்கு வேலைக்கு செய்யறதுக்கும் பேரு நல்ல மனிதனுக்கு அழகு. அதை வேதம் சொல்றது இல்லையே அப்படி, இல்லைங்களா? அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லைங்களா? அப்ப பாருங்க, தேவனுடைய பார்வையில அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் கவனிக்கணும். ஏன்னா உலக மனிதனுடைய சிந்தனை நான் சொன்ன மாதிரி ரொம்ப மோசமா தான் இருக்கும், இல்லைங்களா? அவன் அப்படித்தான் சிந்திப்பான். பலவிதமான காரியங்கள்ல கடவுளை இல்லாமல் சிந்திப்பான், அல்லது தப்பான கடவுளை வைத்து சிந்திப்பான். அப்ப அந்த மனிதனுடைய சிந்தனையை ஃபாலோ பண்ணா அவன் எப்படி பாக்கியவானாக வாழ்ந்துட முடியும்? கடவுளுடைய பிள்ளையாக எப்படி ஜீவிக்க முடியும்? இந்த உலகத்துல ஜீவிக்கவே முடியாது. அவனுக்கு இது திருட்டு இல்லை, வேதம் இதை திருட்டுன்னு சொல்லும், அவன் அதை திருட்டு இல்லைன்னு நினைப்பான். ஏன்னா சொன்ன இல்லையா, டைம் திருடுறது திருட்டுதான். அது வேலைக்கு போற நேரத்தை திருடிக்கிட்டு உட்காந்துருக்கிறது, ஓனர் இருந்தா ஒரு மாதிரி வேலை செய்யறது, ஓனர் இல்லைன்னா காலை மேலே போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறது. அப்ப அவனுக்கு பேர் கடவுளுக்கு பயப்படுகிறவன் இல்லை. அவன் இருந்தா செய்வான், இல்லைன்னா செய்வான். அப்ப கடவுளுடைய பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க, உண்மையோடு உத்தமத்தோடு அவர்கள் இருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா சிந்தனை வேறுபடுத்துறீங்களா? இப்ப இந்த உலக மனிதர்கள் இது நாகரிகத்துக்கு ஒத்து போகுதா நீங்க வாழ்ற வாழ்க்கை அப்படின்னு ஒரு பாக்கியவான இடத்துல கேட்டா அவன் சொல்லுவான், இந்த உலகத்தினுடைய வேஷங்கள் எல்லாம் கடந்து போகிறது. இது இன்னைக்கு ஒண்ணு சொல்லும், நாளைக்கு ஒண்ணு சொல்லும், இதுக்கு எந்த காரியமும் இல்லை, அது மாத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஆனா வேதம் மாறாது. கிறிஸ்துவனுக்கு ஒரே கொள்கைதான், கடவுளை மகிமைப்படுத்தி அவருக்காக வாழ்ற வாழ்க்கை. அப்ப இந்த உலகம் கடந்து போகுதுப்பா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான், இன்னைக்கு நல்லதுன்னு சொன்னதை நாளைக்கு கெட்டதுன்னு சொல்லும், இல்லைங்களா? இன்னைக்கு கெட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத நாளைக்கு நல்லதுன்னு சொல்லும், இல்லைங்களா? அப்படி அது கடந்து போய்கிட்டே இருக்குது. அது ஒரு நாள் இல்லாமல் அழிவை நோக்கி போகிறது. அதே போல இந்த துன்மார்க்கமான மனிதர்கள் இதனால் உங்களுக்கு என்ன லாபம்னு ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்க இப்படி வாழ்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது, நீங்க வாழ்க்கையெல்லாம் அழித்துக் கொள்கிறீர்களே, மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு செல்வ செழிப்பாக எல்லா காரியத்தையும் ஏமாற்றி திருடி அக்கிரமம் பண்ணி எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க, நீ நியாயம் நியாயம் என்று வாழ்ந்து ஒண்ணும் இல்லாம போறீங்களே, இது உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போகுது அப்படியெல்லாம் கேட்டா பரிசுத்தவான் என்ன சொல்லுவான், பாக்கியவன், அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, நான் நஷ்டமே அடைஞ்சாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டு தேவனுக்கு சேவை செய்வதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றேன். சங்கீதக்காரன் சொல்ற வசனம் பார்க்க 119ஆம் சங்கீதத்துல பாருங்க, 11வது வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய், அதாவது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு கடவுளுடைய வார்த்தைய இருதயத்துல வைத்து வைத்தேன் என்று சொல்லி சொல்றாரு. வைத்து வைத்திருந்தார். இப்ப நம்ம கடவுளுக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுத்த வேதத்தின் அடிப்படையில நான் வாழ்வேன். அப்படி வாழுகிற பொழுது நமக்கு இந்த உலகத்துல நஷ்டம் வந்தாலும் கூட அது பரவாயில்ல, தேவனை அறியாமல் வராது, சரிங்களா? இப்ப கிறிஸ்துவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மெய்யான பாக்கியவானுடைய உள்ளத்துல தோன்றுகிற முதலாவது எண்ணமாக இருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லைங்களா? அப்படி நடந்து கொள்வதற்காக அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையை தவிர்க்கிறான். உடைய வாழ்க்கையில நீங்க துன்மார்க்கருடைய ஆலோசனையை தவிர்க்கிறீர்களா? அதுக்கு முதல்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையை பார்க்கிற அந்த காரியத்தை குறித்த அறிவும் புரிதலும் நமக்கு வேண்டும். அது இல்லைன்னா எது துன்மார்க்கருடைய ஆலோசனை தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையை நாம் எப்படி தெரிஞ்சு கொள்வோம்? ஒருத்தரா போய் பேச வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறதா? இல்ல,
உங்களுடைய கரங்கள்ல இருக்கிற வேதத்தை ஒழுங்காய் வாசித்து சிந்தித்து பிரசங்களை தெளிவாக கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் நடக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக இருப்பது எல்லாமே, பேசப்படுகிற வார்த்தை எல்லாமே துன்மார்க்கருடைய அறிவுரைகளாக மட்டுமே இருக்குமே தவிர வேற இல்லை. சரிங்களா? வேதத்துக்கு எதிராக இருப்பது அதுதான் துன்மார்க்கருடைய அறிவுரைகள். சரிங்களா? அப்ப முதல்ல நம்ம பார்க்கிறோம், பெஸ்டா வாக்கியவான் துன்மார்க்கருடைய ஆலோசனையை தவிர்க்கிறான். அவங்களுடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்து அவங்க சொல்றதை கேட்கறது இல்லை. அது வேதத்தை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, பாக்கியவான் பாவிகளினுடைய வழியை தவிர்க்கிறான், வழிகளை தவிர்க்கிறான் என்று சொல்லி பார்க்க. பாவிகளினுடைய வழிகளை தவிர்க்கிறான். பாவிகளுடைய வழி அப்படின்னு சொல்லும்போது, பாவிகள் உல்லாசமா இருக்கிறதுக்குன்னு வாழ்றாங்க இல்லைங்களா? ஜாலியா இருக்கணுங்கிறதுக்கு தான் வாழ்றாங்க. அந்த ஜாலின்றது இந்த உலகத்து போக்குல ஜாலியா இருக்கணும்னு வாழ்றாங்க. கிறிஸ்துவர்களுக்கு சந்தோஷம் உண்டா இருந்தாலும் அது இந்த உலக பிரகாரமான விதத்துல இல்லை, நியாயமான விதத்துல இந்த உலகத்துல அனுபவிக்கும்படி கடவுள் சொல்லி இருக்கிற தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக போகாம இருக்கிற அந்த நன்மையான காரியங்களை நாம் அனுபவிக்கலாம், சந்தோஷமா இந்த உலக காரியத்துல இருக்கும். ஆனா உலக மனிதன் இருப்பது போல பலவிதமான இச்சைகளுக்கு உட்பட்டு பலவிதமான ஆசைகள்ல அலைந்து திரிந்து அதற்காக என்ன வேணாலும் செய்து வாழுகிற அந்த வழி அல்ல, இல்லைங்களா? பாரு, ஏன் அப்படின்னு சொன்னா, பாக்கியவான் புதிய சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான். அந்த புதிய சுபாவத்தை உலக இன்பம் திருப்தி செய்யாது என்று சொல்லி பார்க்க. ஏன்னா இப்போ அவனுக்கு மறுபிறப்பு நிகழ்ந்திருக்கிறது, அவன் கடவுளுக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருக்கிறான், அவன் பாவத்துக்கு எதிராக போராடக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இந்த உலக இன்பம் அவனை திருப்தி செய்யாது, திருப்தி செய்யாது. பரிசுத்தவான் ஒருபோதும் செய்திராத ஆயிரக்கணக்கான காரியங்களை பாவிகள் செய்வார். ஒரு விசுவாசி செய்யாத ஆயிரக்கணக்கான விஷயங்களை, தங்கள் வாழ்க்கையில செய்யாத ஆயிரக்கணக்கான விஷயங்களை பாவிகள் செய்வாங்க. இப்ப கூட பாருங்க, எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயங்களை எல்லாம் செய்யறாங்க பாருங்க மக்கள். சிறு பிள்ளைகள்லாம் தவறா நடந்து கொண்டே விட்டுறாங்க. செய்தி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது எவ்வளவு மோசமான பாவம் கூட அவன் செய்வான் இல்லைங்களா? அவனுடைய சிந்தனை அப்படிப்பட்டது இல்லைங்களா? அதனால ஒரு விசுவாசி ஒருபோதும் செய்திராத ஆயிரக்கணக்கான காரியங்களை பாவிகள் செய்வார். அசிங்கமான, அருவருப்பான, கடவுளுக்கு எதிரான எல்லா விதமான மோசமான காரியத்தையும் செய்வார். அதே போல ஒரு விசுவாசி அதை செய்ய முடியாதுன்னு கிடையாது, ஆனா செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் பாவத்துக்கு எதிராக போராடுகிறவனாக இருக்கிறான். அவங்க செய்யற பல விஷயங்களை செய்ய முடியாதுன்னு, இந்த உலகத்துல இன்பமாக உலர முடியாதுன்னு இல்லை, ஆனால் அதுக்கு எதிராக போராடக்கூடியவனாக இப்போ அவன் அப்படிப்பட்ட சுபாவத்தை கடவுளால் பெற்றிருக்கிறான் இல்லைங்களா? அதே போல பரிசுத்தவானால செய்ய முடிகிற காரியத்தை இல்லைங்களா, பாவிகள் அறியாத பலாயிரக்கணக்கான காரியங்களை ஒரு விசுவாசி செய்ய முடியும். அவன் அதை செய்யவே மாட்டான் பாவி. இல்லைங்களா? உண்மையா நீதியா இல்ல, அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் அவனால செய்ய முடியாது. கடவுளை மையப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை, கடவுளை இலக்கா கொள்றதெல்லாம் அவன் வாழ்க்கையிலேயே செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் ஒரு விசுவாசி என்னுடைய வாழ்க்கையில செய்வான். தேவனுடைய புத்தகம் வேதத்துல பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற எந்த காரியத்தையும் ஒரு விசுவாசி பாக்கியவான் செய்ய மாட்டான் என்று சொல்லி பார்க்க. அதாவது செய்ய மாட்டான்னு சொன்னா அதற்கு எதிராக போராடுவான். அது பாவம் என்று தெரியும், அதை அழித்தொழிக்கிறதற்காக அவன் முயற்சித்து அதை அழித்தொழித்து பரிசுத்தாவின் துணையோடு வெற்றியும் பெறுவான் இல்லைங்களா? அவனுடைய வாழ்க்கையே மனுஷர்கள் எவ்வளவு அற்பமாக நினைச்சாலும் கூட அதை குறித்து அவன் கவலைப்படுகிறது இல்லை. பாவிகள் அவனுடைய வாழ்க்கையை குறித்து கேலி செய்தாலும் கூட அதை குறித்து அவன் கவலைப்படுகிறது இல்லை. அதெல்லாம் பாவிகளுடைய வழியாக மட்டுமே பாக்கியவான் ஒரு விசுவாசி பார்ப்பான். கிண்டல் செய்யறது இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்குறீங்க, எல்லாரும் கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு எங்கேயா சுத்தி தெரியுறாங்க, சினிமா தேட்டருக்கு போறதுக்கு பார்ப்பாங்க. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் சினிமா தேட்டருக்கு காலையில கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க, மாலுக்கு உல்லாசமா விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போவாங்க, ஊதாரித்தனத்துக்கு நடத்துறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க.
ஆனால் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு காலையில ஆராதனை பார்ப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருப்பாரு இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் பாக்குறவங்க கேலி செய்வார். இந்த வாழ்க்கையை குறித்து ஒரு பாக்கியவான இடத்துல எவ்வளவு கவர்ச்சிகரமாக அதை காட்டினாலும் கூட அவன் அதை குறித்து அது பாவிகளுடைய வழியாகத்தான் பார்ப்பான். என்னெல்லாம் அழுப்பி கிழுப்பி சொன்னா கூட அதெல்லாம் பரவாயில்ல, அப்படி இருந்துக்கலாம், அதெல்லாம் சொன்னா கூட அதை பாவிகளுடைய வழியாகத்தான் அவன் பார்ப்பான். தேவன் பாவம்னு முத்திரை குத்தினதை ஒரு பாக்கியவான் பாவம் என்றுதான் பார்ப்பான். அப்ப வேதத்துல பாவம்னு சொல்லிட்டா அந்த பாவத்தை பாவமாக பார்த்து அது பாவிகளுடைய வழியாக பார்த்து அதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவான் என்று சொல்லிப்பாங்க. அதனால சங்கீதம் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் அந்த வாழ்க்கை இல்லை. அடுத்து மூணாவது, பாக்கியவான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தை தவிர்ப்பான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஒரு மெய்யான விசுவாசி பரியாசக்காரர் உட்காரும் இடத்தை தவிர்க்கிறான். யார் இந்த பரியாசக்காரன்? தேவனை இழிவுபடுத்துகிறவன். கடவுளை அறியாத மனிதன் தேவனை ஏதாவது ஒரு விதத்துல இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறான், பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இப்ப தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆவதை கேட்கும்போது ஒரு விசுவாசிக்கு அது நல்லா இருக்காது. அவனுடைய ரத்தம் கொதிக்கிற மாதிரி. ஏன்னா அவன் கடவுளை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறான் இல்லைங்களா? துன்மார்க்கம் பயங்கரமான விதத்துல இழிவுபடுத்தும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சிறு வயதா இருக்கும்போது, நான் ரொம்ப சின்னதா கடவுளை அறியாத இருந்த காலத்துல கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதர் இருந்தான். 2 பேர் பசங்க இருக்கிற ஒரு குடும்பம். அது கிறிஸ்துவ குடும்பம் என்று சொல்லும் போது நல்ல கிறிஸ்துவம்னு சொல்ல முடியாவிட்டாலும் அன்றாடும் இந்த பேதங்கள்லாம் இருக்கிற ஒரு வாழ்க்கை, அப்படி போறது வரதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? பார்க்குற வாழ்க்கையில இருக்குது. அதுல ஒரு பையன், அதாவது ஒரு பையன் சொன்னா இப்ப அவருக்கு பெருசு, வயசு அதிகம், அவருக்கு இருக்கும் 50-55 இருக்கும். நான் சின்ன பையனா இருக்கும்போது அவர் என் வயசுல இருந்தார் சரிங்களா? அவரு கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கும்போது ஆண்டவரை பத்தி சிலர் சொல்லுவாங்க. அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன், குட்டி பையனா இருந்தேன், உங்களோட சின்ன அந்த பையனா இருந்தேன். அன்றைக்கும் கடவுளை சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்க அவர்கிட்ட சொல்லும் போது, இவரே ஒரு கிறிஸ்தவராக இந்த உலகத்துல அடையாளப்படுத்தப்படுறவர், அவர்கிட்ட போய் சொல்லும்போது பரிசுத்த ஆவியினால இட்லி வேணுமா அப்படின்னு நக்கல் இல்லைங்களா? அந்த குடும்பத்துல வாழ்ந்து அப்படி இருந்தும் கூட எவ்வளவு கிண்டல் பார்த்தீங்களா தேவனுக்கு எதிராக. அதுக்கப்புறம் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறு வயதுல இருந்து சின்ன பிறந்த குழந்தையில இருந்து பார்த்துக்கிட்டு வந்ததுனால அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் எல்லாம் பிறந்து நல்லா ஆகி மனைவியும் விட்டு டிவோர்ஸ் ஆகி பிள்ளைகள் எல்லாம் சிதறி போய் கடைசியா ரோட்ல பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காரு. பார்த்த ஒரு சமீபத்துல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். என்கிட்ட வந்து பேசினார். நான் இப்ப இயேசுவை நம்புறேன், வாழ்றேன் அப்படின்னு சொன்னார். இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஒரு பரியாசக்காரன் கடவுளை எப்பொழுது இகழுகிறவனாக இருக்கிறான், கடவுளுக்கு எதிராக போகிறான். ஏன்னா அவன்ல இருக்கிற பாவமே கடவுளுக்கு எதிராக செய்யும்படிதான், அவருடைய பரிசுத்தத்துக்கு எதிராக, அவருடைய தெய்வீக தன்மை, அவருடைய குணம் நாமத்துக்கு எதிராக செயல்படுகிறதாகத்தான் பாவம் இருக்கும். இந்த மனிதன் அப்படித்தான் செயல்படுவோம் இல்லைங்களா? இப்ப துன்மார்க்கன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டான் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப அந்த விதமான மனுஷன் ஒரு பாக்கியவானை பார்த்து, நீ எல்லாத்தையும் சோதிச்சு பாரு, நீ இப்படி வாழக்கூடாது, நீ கடவுளுக்காக வாழ்றேன்னு எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்கிற அப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்துறதுக்கு பார்த்தா கூட அவனுக்கு ஒரு சின்ன அடையாளம் போது இவனை கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு, இவன் எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்னு சொல்லி. இவன் தேவனை நிந்திக்கிறவன் சரிங்களா? ஆகவே அவனை விட்டு விலகி விடுவான் என்று சொல்லிப்பான், தவிர்த்து கொள்வான். அதனால அவன் தீமைங்கிற காரியத்தை விட்டு விலகி கொள்ளுகிறவனாக இருப்பான். தேவனை இகழுகிறவன் தான் பரியாசக்காரன் இல்லைங்களா? அவன் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான்னு சொல்லிட்டான். சிலர்லாம் செய்யற வேலை என்ன தெரியுங்களா? சில கிறிஸ்துவர்கள் வேத அறிவுல சரியான நாட்டம் இல்லாத இருக்கிறவர்கள், நாங்க அவங்க கூட்டத்துக்குள்ள போறத அவங்களோட ஒரு தர்க்கம் பண்ணி கடவுளை பத்தி சொல்றதுதான். அவங்க பேசுறாங்க இல்லையா, அங்க போய் உட்காந்துக்கிட்டு நாமும் கூட பேசி
ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தேவனை இகழ்ந்துகிட்டு இருக்கிறவன்ட்ட போய் நான் கூட உக்காந்து அவனுக்கு நான் இது பண்ணுவேன்னு சொல்லி எல்லாம் இல்லை. அவன் துணிகரமாக தேவனை இகழுகிறான். அப்படிப்பட்ட காரியத்துல இணையறதுக்கு முயற்சி செய்யறது எப்படி இருக்குன்னா, ஏவாள் சர்ப்பத்தோடு சம்பாஷணை செஞ்சாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்னு சொன்னா அங்க போய் உட்காந்து சம்பாஷணை பண்ணனா கொஞ்ச நேரத்துல என்ன நடந்தது? ஆதாமும் ஏவாளும் பெரிய பாவத்திற்கு உட்பட்டார்கள். அதனால உலகம் முழுவதும் கரைபடிந்து போனது என்று சொல்லி நான் பாடுறேன். அதனால பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நாம சம்பாஷணையில ஈடுபட்டு பேச்சுக்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தா நாம் பாவத்துக்குள் போய் விடுவோம். அவன் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருப்பான் கடவுளை பற்றி. ஏதாவது ஒரு விதத்துல நக்கல் தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நேரடியா இல்லாவிட்டாலும் அவன் முழுவதுமா அவனுடைய பேச்சை கடவுளை மறுக்கிற மாதிரியான காரியம் தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா கடவுள் இருக்கிறாரா? நீங்க சொன்ன கடவுள் காப்பாற்றலையே, இவ்வளவு வார்த்தை சொல்லி கீழ்ப்படியாம இருந்தியே, ஊதாரித்தனமா தலை வணங்காம இருந்தியே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு படுலையான்னு நம்ம கேட்க முடியுமா? எத்தனை தடவை வார்த்தை சொல் இல்லையா? மனம் திரும்புன்னு சொன்ன எல்லா அயோக்கியத்தனங்களையும் செய்து வாழ்ந்து அனுதினமும் காலையில் எழுந்ததுல இருந்து படுக்கைக்கு போகிற வரைக்கும் தேவனுக்கு எதிராக வாழ்ந்து அசிங்கங்களும் அருவறுப்புகளையும் செய்துட்டு தேவனை நோக்கி கேள்வி கேட்கிறார், தேவன் ஏன் இப்படி செய்தார்? என்ன சுத்தினீங்கனாலும் அந்த மனிதன் கடவுளை இகழுவதற்குத்தான் பார்ப்பானே தவிர வேற எதையும் பார்க்க மாட்டான். மனுஷங்களையெல்லாம் பாருங்க, எல்லாம் என்னென்னமோ எல்லாம் அன்போட ஆண்டருடைய வார்த்தைகள் வருகிறது. ஆண்டவர் நேசிச்சு இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை அனுப்புறாரு இல்லையா? ஒண்ணு கூட காது கொடுத்து கேட்காத மனுஷன் ஏதாவது ஒண்ணு நடந்தா உடனடியாக கடவுளை இகழ்வான். பார்த்துருக்கீங்களா? அதுதான் அவனுடைய நிலை. இப்ப பரியாசக்கார உட்கார்ற இடத்துல உட்கார்றது ஒரு விசுவாசிக்கு உகந்தது அல்ல, இல்லைங்களா? பரியாசக்காரர் உட்கார இடத்துல இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது தான். எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நமக்கு நல்லது, இல்லைங்களா? அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவன் தனியாவே உட்காந்துருக்கட்டும். நாம என்ன பண்ணோம்? அவனை விட்டு விலகி வந்து விட வேண்டியது நல்லது, இல்லைங்களா? சரி, நாலாவது ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம். பாக்கியவான் பாவிகளுடைய நட்பை தவிர்க்கிறான். இங்க நம்ம நாட்டுல பொதுவா இருக்குது, கை காட்டினவங்க. அப்படி ஒரு நாள் கை காட்டினவங்க ஒரு ஷாப்ல போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் பேசினவங்க எல்லாம் கேட்டோம்னா இது என் நண்பர் நண்பர்னு இருப்பான். அந்த நண்பரை பத்தி நான் சொல்லலை, அது முதல் நண்பரே இல்லை, இல்லைங்களா? எவனப்ப போறவன் வரவன் கை காட்டினவன். ஆட்டோவில் போகும்போது ஒரு தடவை போயிட்டு வரும்போது எப்படி இருக்கீங்க, நீங்க யாரு என்னன்னு கொஞ்சோண்டு கேட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தா அவர் நம்ம நண்பர் அப்படின்னு சொல்றது இல்லை. நண்பர் நண்பர் அப்படிங்கிறது ஒரு நெருக்கமாக பழகி வாழ்ற வாழ்க்கை, இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒருத்தருக்காக ஒருத்தர் கவலைப்பட்டு வாழ்றாங்க இல்லையா? உறவோடு வாழ்றாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஐக்கியத்தையும் தோழமையும் காட்டுறதுதான் நண்பர்கள் என்று சொல்லி சொல்றோம், இல்லைங்களா? இப்ப பாக்கியவான் பாவிகளுடைய நட்பை தவிர்க்கிறான்னு சொன்னா வேலைக்கும் அனுதின வாழ்க்கைக்கும் இடைஞ்சல் ஏற்படாத அளவுக்கு மாத்திரம்தான் அவங்களோடு பழகுவான். ஏன்னா இந்த உலகத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? எல்லா இடத்துலையும். அதனால தன்னுடைய வேலைக்கு பங்கம் வராதபடிக்கும் தன்னுடைய அனுதின வாழ்க்கைக்கு இடைஞ்சல் வராதபடிக்கும் அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்களோட உறவு இருக்கும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்துல அன்பு கூற முடியும், உலக மனுஷனத்துல அன்பு கூறலாம், ஐக்கியம் கொள்ள முடியாது. அன்பு கூறலாம், அவங்களை நேசிக்கலாம், சுவிசேஷலாம், அவங்களுக்கு ஏதாவது உதவினா செஞ்சு கொடுக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஐக்கியம் எப்படி கொள்ள முடியும்? ரெண்டும் எதிரெதிர் புத்திரா இருக்கும். இந்த பக்கம் விசுவாசி கடவுளை பத்தி பேசுவான், இந்த பக்கம் சொன்னாலும் ரெண்டு என்ன சொல்றது, எலியும் தவக்கலை மாதிரி. எலி வங்குக்கும் தவக்கலை தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரெண்டு பக்கம் எடுத்துக்கிட்டு ஒரு ஏர் மாட்டையும் ஒரு சாதா மாட்டையும் ஓட்டுனா ஏர் மாடு அந்த உழுது பழக்கப்பட்டது, அங்க மட்டும்தான் போயிட்டு வரும். லோடு தூக்குற மாடு அது நேரா போயிட்டு இருக்கும், ரெண்டு சொல்லு பிச்சு கேட்காது. ஏர் மாட்டை வெயிட் தூக்குறதுக்கும் போட முடியாது, வெயிட் தூக்குற மாட்டை ஏர் மாட்டுக்கும் போட முடியாது, ரொம்ப சிரமம். அதனாலதான் இந்த ஏர் மாடா இருக்கிறத வெயிட் தூக்குறதுக்கு பழக்கிறது அப்படின்னு சொன்னா
இந்த வெயிட் தூக்குற மாட்டுக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த நுகம், அந்த நுகத்துல கவுரு போட்டு கட்டி ஓரமா நடக்க வச்சிருப்பாங்க. அது பாட்டு கூடவே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது தூக்காது, ஆனா நடந்து போய் ரொம்ப நாள் பழக்கப்படும். அதான் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டேங்குது நினைக்கிறேன். அப்படிலாம் செய்வாங்க. அப்படித்தான் பழக்கப்படுத்துவீங்க. பாருங்க, ரெண்டு புறத்துல இருக்கு இல்லைங்களா? அதனால இந்த துன்மார்க்கனுடைய நட்பை ஒரு பாக்கியவான் விரும்புவதில்லை. அவன் ஒருபோதும் நெருங்கிய நண்பனாக ஆகிறது இல்லை இல்லைங்களா? அதோடு கூட கனவுல கூட திருமண சம்பந்தம் வைத்துக் கொள்ளவும் நினைக்க மாட்டான் இல்லைங்களா? அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நினைக்க மாட்டான். ஏன்னா ரெண்டு துருவம் இல்லையா? அப்படி பண்ணவும் கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறான். அவன் கடவுளை இகழுகிறவன் கடவுளுக்கு எதிராக வாழ்கிறான். அதனாலதான் பலமுறை சொன்னேன், இந்த போலித்தனமான போதனைகள் செய்யறவர்கள்லாம் திருமணத்துக்காக வேண்டி கடவுளை விசுவாசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஊதாரிகளாட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் போய், அதுக்கு காரணம் என்னன்னா ஒரே சிந்தனை இல்லை, கடவுளுக்குரிய பார்வை இல்லை, வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ற வாழ்க்கை இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்ப அது ரெண்டு எதிர்ப்புதிரானது, அவங்களோட உறவு கொள்ள முடியாதுன்னு சொல்லி நான் இதோடு அவங்களோடு பழகுவதை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பான். ஏன்னு சொன்னா அவனுடைய நெருங்கிய நட்பின் வட்டாரம் வேறு சிலரோடு இருக்கிறது, கடவுளுடைய பிள்ளைகளோடு இருக்குது இல்லைங்களா? ஏன்னு சொன்னா அவங்களோடு பேசுகிற பொழுது, அவங்களோடு ஐக்கியம் கொள்ளுகிற பொழுது, ஒரு விசுவாசி நல்ல விசுவாசியோட ஐக்கியம் கொள்ளுகிற பொழுது அவனுடைய குறை நிறையை கேட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, உதவுகிறவர்களாக, கடவுளுடைய வார்த்தையின் மூலம் ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருப்பார். துன்மார்க்கன்ட்ட சொன்னா என்ன ஆறுதல் கொடுப்பாங்க? சும்மா சொல்ல முடியுமா? நம்ம சொல்றது எதுவுமே அவனுக்கு புரியவும் புரியாது இல்லைங்களா? உலக தத்துவத்தை சொல்லிட்டு இருப்பான் இல்லைங்களா? நீ யாருக்காகவும் வாழாதே, உள்ள டயலாக் சொல்றாங்கல்ல, நம்ம வாழணும்னா எத்தனை பேரை வேணாலும் அழிக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்காதே, இந்த உலகம் உன்னை மிதித்து விடு, இப்படியெல்லாம் எழுதிட்டு உட்காந்துருப்பான். பைத்தியத்தினுடைய உச்சகட்ட பைத்திய மாட்டார் இல்லைங்களா? அதெல்லாம் கேட்டு நாம் எப்படி வாழ? அதை கேட்டவன் என்ன செய்யறாங்க? ஒரு நடிகன் சினிமா படத்துல அவன் சிந்தனையும் சித்தாந்தத்தையும் கொண்டுட்டு வந்துடுறாங்க. டைரக்டர் எழுதி கொடுக்குறாங்க, அவர் பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த ரசிகனை ஃபாலோ பண்றவன் என்ன பண்றான்? என்ன செய்யறான்? நான் வாழணுங்கிறதுக்காக எத்தனை பேரை வேணாலும் அழிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவான்? வேலைக்கு போய் கூட வேலை செய்யறவனை அவன் வளர்றதுக்கெல்லாம் பண்ணிடுவான். வியாபாரத்துக்கு போனா அவன் வளர்ற பக்கத்தில் இருக்கிறவனையும் வளர்றதுக்கு எல்லாம் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இது நானா செதுக்கின வாழ்க்கைன்னு சொல்லுவேன். சரிங்களா? இதெல்லாம் ஒரு கேடுகட்ட தன்மை இல்லையா? மற்றவனை அழிச்சு. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சிந்தனைகள் சித்தாந்தங்கள் எல்லாம் அழுக்கு. அதனால அது அவங்களோட நட்பு பாராட்ட முடியாது. அன்பு கூறலாம், நட்பு பாராட்ட முடியாது. தாய்களுடைய வழியையும் அவர்களுடைய முன்மாதிரிகளையும் அவங்களுடைய வார்த்தைகளையும் ஒரு பாக்கியவான் தவிர்ப்பான். தாய்களுடைய வழி, அவங்களுடைய முன்மாதிரியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா? முன்மாதிரி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. காந்தி இருக்கிறாரு, அவருடைய சில காரியங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எடுத்துக்கலாம்னா அது வேதத்தோட ஒத்து போகுதா அப்படின்னு எல்லாமே ஒத்து போகுமா? போகாது. அதை எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியாது இல்லைங்களா? அப்போ பல விஷயங்கள் அவங்க முன்மாதிரியை எடுக்க முடியாது. அது வேதத்தோடு ஒத்து போற மாதிரி இருந்தா வரவல. அது வேதத்தோடு ஒத்து போறதா இருந்தா வேதத்தையே நம்ம பார்த்து எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்புறம் அவங்கள்ட்ட எடுக்கணும். வேதத்திலேயே எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது முன்மாதிரி. இப்போ இல்லைங்களா? உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தொற்று வியாதி இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் நம்ம அருகில வர்றதுக்கு எவ்வளவு நம்ம தவிர்ப்போம்னு பாரு. அந்த மாதிரிதான் இந்த பாவிகளுடைய நட்பை நம்ம தவிர்ப்போம். தொற்று வியாதிகாரன் என்ன பண்ணுவோம்? இங்கிருந்துதான் குரு அப்படின்னு கொடுப்பாங்க. அது மாதிரிதான் அவங்களோட இருக்கிற ஐக்கியம் இருக்கும் இல்லைங்களா? தள்ளியே நின்றுக்கும், அங்கேயே நின்றுக்கும், வந்துடாத, எனக்கு தொட்டைன்னா வியாதி ஒட்டிக்கணும் பயப்படுவோம் இல்லையா? தொட்டு பயங்கரமான இப்போ கொரோனா வந்தது இல்லையா? கொரோனா வரும்போது என்ன பண்ணாங்க? அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தம்பியா, சகோதரி, வியாதி பயம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தாங்க? வந்தா தொற்றி, கணவன் மனைவியா இருந்தாலும் கணவன் வெளியே போயிட்டு வந்துட்டா உள்ள வந்தா நீங்க சானிடைசரை போட்டு கழுவு, அங்கேயே நின்று உள்ள வந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
வந்தா ஒட்டிக்கும் இல்லைங்களா? பிள்ளைகளா இருந்தாலும் கையை 3 தடவை கழுவு, இப்படி கழுவு, இப்படி கழுவு, இப்படி கழுவுலாம் சொல்லி விட்டாங்களே. ஏன்னு கேட்டா வியாதி ஒட்டிக்கும். இல்லையே, நீங்க தானே பெத்தெடுத்தீங்க, அப்படியே கட்டி அணைக்க வேண்டியது. கட்டி அணைச்சா என்ன பண்ற? வியாதி வந்துடும். அதனால அன்பு கூறுகிறேன்னு சொல்லிக்கிட்டு உலகத்துல போய் நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கிறதில்ல. எல்லாத்தையும் கொடுக்கணும். நீ என்னுடைய நட்பு வட்டாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னா நீ என்னை போல ஆக வேண்டும். நீ கடவுளுடைய பிள்ளையா, அப்ப வேணா என் நட்பு வட்டாரத்துக்கு வரலாம். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கிற பிள்ளைகள் என்னன்னா, வளர்ற பிள்ளைகள் எல்லாம் நினைச்சுக்கங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் போய் அப்படியெல்லாம் இல்லாம நாங்க பழக முடியுங்கனால, அவங்க கூட இருந்து நட்பு பாராட்டுவோம், நாங்கள் நட்போட இருப்போம், ஆனாலும் நான் கடவுளுக்குள்ள வாழ்வேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி முடியாது இல்லைங்களா? உங்க கையில ஒரு நெருப்பு துண்டை எடுத்து கொடுத்தா சுடாம பிடின்னு சொன்னா முடியுமா? சரி, பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க, இப்படின்னு கைக்கு மாத்துறீங்க, எல்லாம் பண்றீங்க. மாத்திட்டு கீழே வச்சுட்டு கையை பாருங்க, என்ன இருக்கும் கையில? கறி இருக்கு இல்லையா? அப்ப சூடு படாத நீங்க பிடிச்சாலும் உங்க கையில எப்படி கறி இருக்குதோ அது மாதிரி என்னுடைய கரையும் அழுக்குகளும் வந்துட்டு பெரியவங்களுக்கு அதுதான். நான் இப்படியே படாம பழகுவேன்னு சொன்னா கூட சூடை வேணா நீங்க எதை ஒன்றும் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, ஆனா உங்க கையை கீழே வச்சுட்டு பாத்தீங்கன்னா கறி இருக்கும், அழுக்காய்கள். அதுபோல இவங்களுடைய நட்பும் அப்படிப்பட்டதாக நம்மளை மாற்றிட்டு இல்லைங்களா? இப்ப இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட மனிதனை போல நம்ம இருக்கல அப்படின்னா நம்ம பாக்கியவானா இருக்க முடியாது. அதனால துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமல், பாவியுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நாம் உட்காராமல் இருக்கணும். அதோட பாவிகளுடைய நட்பையும் நாம் தவிர்க்கணும். இதையெல்லாம் தான் பாக்கியவான் செய்யும். இல்ல, இதையெல்லாம் ஒன்னா வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையிலாம் நல்ல கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்துட முடியாது. சரி, இதுல இருந்து ஒரு பயன்பாடை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். தேவ பக்தி இல்லாதவர்களின் ஆலோசனைகள், வழிகள், உட்காருமிடம், இவைகளை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாதுன்னு நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? பாக்கியவான் துன்மார்க்கருடைய எண்ணங்களை பின்பற்றுகிறது இல்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது ஒரு எச்சரிக்கை வார்த்தை நமக்கு இல்ல, எச்சரிக்கை வார்த்தை. அவிசுவாசிகள் நமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு எப்பவுமே தயாரா இருப்பாங்க இல்லைங்களா? நம்மோட சொல்றதுக்கு அவங்க எப்பவுமே ஆயத்தமா தான் இருப்பாங்க. நம்முடைய நலனை விரும்புற மாதிரி அவங்க பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பக்தி விஷயத்துல எல்லாம் அதிகமா ஈடுபடக்கூடாது, எல்லாம் ஒரு அளவு தான், அப்படியே பூசிக்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது. அது ஏன் சொல்றாங்க? சுயநலம், உலகத்தினுடைய பொதுவான அறிவு, ஆலோசனை கொடுக்குறாங்க. கடவுளை விட்டு விலகி போகிறதுக்கு உலகத்து எண்ணத்தை கொடுக்கிறார் இல்லைன்னா. அவங்களுடைய நம்முடைய நலனை விரும்புற மாதிரி நமக்கு தெரிந்தாலும் கூட அது சரியான ஆலோசனை அல்ல. அது சுயநலமானது, தேவ பயம் இல்லாதது இல்லைங்களா? அது உலக பிரகாரமான பொது அறிவை சார்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாததுனால அவங்களுக்கு தேவ பயம்னா என்னன்னு தெரியும். அதனாலதான் பக்தி அப்படிங்கிற விஷயத்துல நீங்க அதிகமா ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுது, பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டவுமாக எண்ணுகிறேன்னு சொல்றாரு. தேவனுடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் அறியறதுக்கு வாஞ்சை கொள்கிறேன்னு சொல்றாரு. சங்கீதங்கள்ல வாட்சி பாருங்க. ஆண்டருடைய அன்பு, அவர் நம்ம காலம் மட்டும் பைபிள் படிச்சா கூட அந்த அளவுக்கு நம்ம அறிஞ்சிருவோமான்றதே தெரியாது. அவர் எவ்வளவு பெரிய தேவன். அப்ப அந்த சந்தோஷத்துல அவருக்காக வாழ்ற வாழ்க்கையில நம்ம அதிகமா போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாடுகிறவர்களாக இருக்கணும். ஆனா இந்த மனிதன் என்ன ஆலோசனை கொடுப்பான்? துன்மார்க்கமான மனுஷன், நீ பக்தி விஷயத்துல அதிகமா ஈடுபடாத, ஒரு அளவுதான், எல்லாம் ஒரு அளவுதான் அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா, அவர்கள் தேவ பயம் இல்லாதவர்கள். அவங்க ஆலோசனையை நம்ம பின்பற்ற முடியுமா? கேள்வி கேட்டு பாருங்க. இங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்ற, ஒரு மோசமான காரியத்தை வேதம் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை பின்பற்றக்கூடாது. ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க?
தங்களுடைய வியாபாரம், குடும்பம், பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்க போட்டுக்கிற ஆடை அலங்காரம், இது எல்லாத்துலேயும் தேவனை அறியாதவர்களுடைய ஆலோசனைகளை தான் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. அதை ஃபாலோ பண்றாங்க வியாபாரத்துல. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு வியாபாரம் செய்யறதுல வேதம் என்ன சொல்லுகிறது? அதை எப்படி உத்தமத்தோடு செய்ய வேண்டும், கடவுளுக்கு பயந்து செய்ய வேண்டும், அதை எவ்வளவு கருத்தோடு உண்மையோடு செய்ய வேண்டும், அதையெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி இது எல்லாமே சொல்லுது. அதே போல குடும்பத்தை பத்தி சொல்லலையா? நம்ம எவ்வளவோ படிச்சுக்கிட்டோம் இல்லையா குடும்பத்தை பத்தி? எப்படி கணவன் தலைவனாக இருந்து பொறுப்பேற்று நடத்த வேண்டும், பெண்கள் எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பெற்றோர்களாக பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், குடும்பமாக கடவுளுக்கு எப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும், சமுதாயத்துல எப்படி சாட்சியா வாழ வேண்டும் சொல்லுதா? பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து சொல்லுது. அவர்கள் ஞானத்துல வளர வேண்டும், ஆனாலும் உலக ஞானத்துல இல்ல கர்த்தருடைய ஞானத்துக்குள்ள இருந்து வளர வேண்டும்னு சொல்லுது இல்லையா? உடை உடுத்துறதுல இல்லையா? தேவனுடைய பிள்ளை என்கிறதற்கு தகுதியான ஆடைகளை உடுத்துங்கன்னு, அநாகரிகமான ஆடைகளையும் ஆபாசமான ஆடைகளையும் இல்ல இந்த விதமான மோசமான செயல்களையும் செய்யாதீங்கன்னு சொல்லி இப்படி நிறைய காரியம் இருக்கு. ஆனா எல்லா காரியத்திலையும் உலகத்தை தான் இன்றைக்கு தேவனை அறியாதவர்களைத்தான் பின்பற்றாங்க இல்லைங்களா? ஆனா பாக்கியவானுடைய நிலை இதுக்கு முற்றிலும் வேறுபட்டது. அவன் உலகத்தினுடைய சிந்தனைகளை பின்பற்றுகிறதற்கு அஞ்சுகிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அஞ்சறமான்னு கேள்விப்பட்டிருப்பாரு. நீங்க உட்காந்து நீங்க செய்யற செயல்கள் எல்லாம் நான் உலக சிந்தனையை கொண்டு இருக்கிறேன்னா வேத சிந்தனை கொண்டு இருக்கிறேன்னான்னு கேள்விகளை எழுப்பி வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. எவ்வளவு உலக சிந்தனைகளை நீங்கள் கொண்டிருக்கீங்கன்னு தெரியும். இது வேதத்தை வாசிக்காம இருக்கிறதுக்கு கூட காரணம் உலக சிந்தனை தான். அது ஆக்கிரமிச்சிருக்கு இல்லைங்களா? நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு கூட உலக சிந்தனைகள் எல்லாம் மாற்கொண்டு உங்களை அடிமைப்படுத்துகிறது. அதனாலதான் நீங்க அப்படி இருக்குது. உன்னால அதை சிந்திக்க கூட முடியல, வேதத்தை சிந்திக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றதுக்குள்ள காரணம் என்ன? ஏன்னா என்னுடைய போக்கஸ் வேதத்துல இல்ல, உலகத்துல இருக்கு. உலக சிந்தனையினாலும் இச்சைகள்னாலும் அவங்களுடைய அறிவுரைகள்னாலும் ஆலோசனைகளினாலும் அது அப்படியே நிறைந்து இருக்கு. அதனாலதான் அதை செய்ய முடியாம இருக்கு இல்லைங்களா? மத்தேயில பாருங்க, ஒரு ஒரு பகுதி உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்ன விஷயம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 21 இருந்து 23 வரைக்கும். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் என்று சொல்லுவார். இந்த பகுதிய பாருங்களேன். இந்த பகுதியை கவனமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பேதுரு அதுக்கு முன்பாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்னை குறித்து மக்கள்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சில எலியான்னு சொல்றாங்க, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க. சரி, நீங்க என்னை என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, நீ தேவனுடைய ஜீவனுள்ள கிறிஸ்து, வருகிறவராகி மேசியா அப்படின்றத அறிக்கைறாரு. இயேசு சொல்றாரு, மாமிசம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றாரு. அதே கொஞ்சம் வசனங்கள் கடந்து வருகிற பொழுது நாம் பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து அவர் செய்து முடிக்க இந்த உலகத்துக்கு வந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறித்து சொல்றாரு. எருசலேமுக்கு நான் போகணும், அவங்க பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படணும், நான் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து போகணும், அப்பதான் மனுஷனுக்கு ரட்சிப்பு வரும். அப்ப சொல்றாரு. ஆனா பேதுருவை தனியா கூட்டிட்டு போய் அப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் நடக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு கடிந்து கொள்ளாதது பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், சாத்தானே எனக்கு பின்னாடி போ, பின்னாக போ, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்ல. பார்த்தீங்கன்னா, உலக சிந்தனை, உலக காரியம், வேசுத்தனங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்ற. அது மாதிரி ஒரு பாக்கியவான்
இந்த உலக சிந்தனைகளை எல்லாம், துன்மார்க்கமான ஆலோசனைகளை எல்லாம் சாத்தானே எனக்கு பின்னாடி போ அப்படின்னு சொல்லுவான். நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்கிற, மனுஷருக்கு ஏற்றதை சிந்திக்கிற. அதை எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த நமக்கு என்ன இருக்குது? நமக்கு தேவனுடைய ஞானத்தினால் எழுதப்பட்ட வேதம் உண்டு. அதுதான் நம்முடைய காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குது. நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டுங்கிற ஆலோசனை எல்லா காரியத்தையும் நமக்கு கொடுக்கறதாகவே நம்ம எப்பவுமே தேவ பக்தி இல்லாதவருடைய சிந்தனைகளை பின்பற்றாதபடிக்கு கவனமாக இருக்கு. வாழ்க்கையில அதையெல்லாம் கவனத்தோடு தவறுங்கள். இல்லைன்னு சொன்னா ஒரு மோசமான நிலையை நம்முடைய வாழ்க்கையில அடையும். துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்க கூடாது. இதோடு கூட இதுல சொன்ன மாதிரி பாவிகளுடைய வழியில் நெல்லாமை என்று சொல்லுகிற பொழுது இது நம்முடைய ஐக்கியத்தை காட்டுகிறதாக இருக்கு. நாம் யாரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இது காட்டுகிறது. நம்முடைய ஐக்கியம் நீதிமானோடு இருக்க வேண்டுமே தவிர, கடவுளுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமே தவிர, பாவிகளுடைய கூட்டத்துல அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அங்க ஐக்கியத்தை நாடக்கூடாது. அங்க நீங்க ஒருவேளை ஐக்கியத்தை நாடுவீங்கன்னு சொன்னா கொஞ்ச நாள்ல மோசமான நிலையை சந்தித்து தேவனுக்கு எதிராக கூட போய்விடுகிற நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆகவே நம்முடைய ஐக்கியம் எப்பவும் கடவுளுடைய பிள்ளைகளோடு, ஆண்டவரோடு. யோவான்ல சொன்ன மாதிரி எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரராகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்னு சொன்னார் இல்லைங்களா? அவரோடு ஐக்கியப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவரோடு கூட இருந்தா அவரை பின்பற்றி ரட்சிக்கப்பட்டு இருக்கிற சகோதரர்களோடும் நம்ம ஐக்கியம் இருக்கும். அவங்களோட தான் இருக்கும். வேற பக்கம் ஐக்கியத்துக்கு நாடுனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தேவனுக்கு எதிராக போறதிலிருந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத மனதில் வைக்கும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் இருக்க வேண்டும்னு சொல்லுவோம். உட்காரும் இடம் அப்படிங்கிறது எதை காட்டுகிறதுனா இளைப்பாறுதல், ஒரு நிரந்தரமா தங்கி இருக்கிறத காட்டு. பரியாசக்காரர் அப்படிங்கிறவன் தேவனை இகழ்ந்து பாவ வழியில ஓய்வை தேடுகிறவனாக இருப்பான் இல்லைங்களா? பாவ வழியில தான் அவனுக்கு ஆறுதல், இளைப்பாறுதல், சந்தோஷம் அதெல்லாம் வரும். தேவனுடைய வழியில் இருக்காது. அதனால நாம் உலகத்தார் அனுபவிக்கிற அற்பமான இன்பங்கள்ல இளைப்பாறுதலை தேடக்கூடாது. நாம் தேடக்கூடாது. பாக்கியவான் தேடுகிறதும் இல்லை என்று சொல்லி நான் பாருங்க. அதனால பாக்கியவான் என்பவன் ஆண்டருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறதுக்கு தான் வாஞ்சிப்பான். அதுதான் அவருடைய சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளுடைய பாதத்துல இருந்து அவர்ல சந்தோஷம் அடைந்து இந்த உலக வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் போகணும். இப்படி நாம் பரிசுத்தமா வாழணும்னா இப்ப நம்ம பார்த்த மாதிரி இந்த 1ஆம் வசனத்துக்கு பின்னாடி துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தை, அதை தவிர்ப்பதற்கு நாம் கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருங்கிறத கேட்டு வாழ்கிற பொழுதுதான் நாம் அதுல நடக்க முடியும் இல்லைங்களா? ஆகவே கிறிஸ்து விசுவாசித்திருக்கிறவன்னு சொல்றவங்க வாழ்க்கையில நினைச்சுங்க, இதையெல்லாம் நாம் தவிர்க்காம கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியாது. அதோடு கூட ரட்சிக்கப்படாதவங்க இதை தவிர்த்தும் வாழ முடியாது. ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்க கடவுளை விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கொடுக்கிற இலவச ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவர் கொடுக்கிற இலவச ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னாதான் நீங்க கடவுளுக்காக வாழ முடியும் இல்லைங்களா? அதே போல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் கவனத்தோடு இதையெல்லாம் தவிர்த்து பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நாம் இப்படி வாழ்வதற்கு, ஆண்டவருக்காக வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளை வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அதே காரியத்தை இன்றைக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் இயேசு விசுவாசியாதவருக்கு. அப்போ தன்னுடைய பாவத்தை ஆழமா உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்து இந்த விதமான பாக்கியங்களை கொண்டு உங்களை நடத்துவார் இல்லைங்களா? ஆகவே இதை நம்ம கவனத்தோடு நினைப்போம். கர்த்தர் நம்மை நடத்திட்டு